வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டிஜிபி செலெக்ஷனுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, யார் யாரெல்லாம் தகுதியான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை யூபிஎஸ்சிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பணும். யூபிஎஸ்சி அந்த லிஸ்ட்டில் இருந்து 3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த 3ல் ஒருத்தரை தமிழக அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ராசஸ்ஸு. கடந்த திமுக ஆட்சியில் அப்படி பண்ணலை. இந்த ப்ராசஸ் எல்லாம் எதையுமே பண்ணாமல் பொறுப்பு டிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு நியமித்தாங்க. அண்ணாமலையெல்லாம் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சார். இப்போ டிவிகே கவர்மெண்ட்டு இந்த ப்ராசஸ் படி டிஜிபியை நியமிச்சிருக்காங்க. மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. யூபிஎஸ்சி சந்தீப் ராய் ரத்தோர், மகேஷ்குமார் அகர்வால், ராஜீவ்குமார் இந்த 3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேரில் இப்போ பிஎஸ்எஃப் உடைய டைரக்டராக இருக்கக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய மகேஷ்குமார் அகர்வாலை டிக் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம். இன்னும் 2-3 நாளில் மகேஷ்குமார் அகர்வால் தமிழகத்துடைய டிஜிபியாக 32வது டிஜிபியாக பதவி ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒன்று. 2வது, அண்ணாமலை அவர்களுடைய ஆடியோ சமூக வலைதளத்தில் செம வைரலாக ஷேர் ஆகுதுங்க. தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. தனி கட்சி தொடங்க போகிறாரா அண்ணன், இல்லை தமிழக பாஜகவிலே தொடர போகிறாரா அப்படின்னு யூடியூப் சேனல்லேருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க பரபரப்பா. இந்த சூழலில் ஒரு ஆடியோவா, அரசியல் சம்மந்தப்பட்ட ஆடியோவா அப்படின்னு அதை பார்க்கும்போது கேட்கும்போது அது அரசியல் சம்மந்தப்பட்ட ஆடியோ இல்லைங்க. பாஜகவுடைய தொண்டருடைய மகள் 5 வயசு பாப்பாவுக்கு பர்த்டே, தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்தை ஷேர் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அந்த 5 வயசு பாப்பா தன்னுடைய அப்பா கிட்ட அண்ணாமலை மாமாவை பார்க்கணும், என்ன பர்த்டே கிஃப்ட் வேணும் அப்படின்னு அப்பா கேட்டிருக்காரு. அண்ணாமலை மாமாவை பார்க்கணும், அதுதான் எனக்கு ஆசை, அந்த கிஃப்ட்டை கொடுக்க முடியுமா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டிருக்கு. உடனே பிஜேபி தொண்டரில் இவர் அண்ணன் ரொம்ப பிஸியாக இருப்பார், சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்காப்புல. பிறகு தான் தெரிஞ்சிருக்கு அண்ணாமலை அண்ணன் இங்கே ஊரில் இல்லை, அவர் ஆன்மீக பயணமாக நேபாளம் போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. உடனே தன்னுடைய பிள்ளைகிட்ட அண்ணன் இப்போ ஊரில் இல்லை, அண்ணன் வெளியூர் போயிருக்காரு, அடுத்த பிறந்த நாள் அப்போ டெஃபினட்டாக உன்னைய அண்ணாமலை அண்ணன்ட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லி சமாதானம் படுத்திடுறாரு. இந்த விஷயம் பிஏ மூலமாக அண்ணாமலை அண்ணனுக்கு போயிருக்கு. எப்படி பிஏவுக்கு தெரிஞ்சிச்சு? இவர் கான்டாக்ட் பண்ணதே ஃபஸ்ட்டு பிஏவை தான். இது மாதிரி என்னுடைய பாப்பாவுக்கு பர்த்டே, என்ன பரிசு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை மாமாவை பார்க்கணும், அந்த கிஃப்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா என்கிட்ட கேட்குது. அண்ணனை எங்கே வந்தால் பார்க்கலாம், அண்ணன் ஃப்ரீயாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கிட்ட தான் ஃபஸ்ட்டு இவர் விஷயத்தை சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் இப்போ அந்த பாப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ஆடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காருங்க. காட் பிளஸ் யூ கண்ணா, அண்ணாமலை மாமா சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறேன், இப்போ நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால சந்திக்க முடியலை இப்போதைக்கு, நீங்கள் உங்களுடைய பிறந்தநாளை பேரண்ட்ஸோட சூப்பராக கொண்டாடுங்க, மாமா ஊருக்கு வந்தோன்னே உங்களை கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் அப்படின்னு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காருங்க அண்ணன். இந்த ஆடியோ செம ட்ரெண்டிங்கு. ஏன் பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? தொண்டர்களுடைய உணர்வுகளை அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அண்ணாமலை அண்ணன். தொண்டர்களுக்கும் தலைவருக்கும் இடையேயான பாண்டிங்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நான் பார்த்த வரைக்கும் மோடிக்கும் பாஜக கேடர்ஸுக்கும் இடையே தான். இதுக்கு முன்னாடி தொண்டர்களுடைய உணர்வுகளை அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவார் மோடி. அதனால தான் இன்றைக்கி பிஎம்மாக உட்காந்துருக்காரு. அதே வழியில் அண்ணாமலை அண்ணனும் வந்துருக்காரு. தொண்டர்களை அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லீடராக எமர்ஜ் ஆகியிருக்காரு அண்ணன். இப்போ இந்த ஆடியோ பேசு பொருளாக மாறி இருக்கு. 3வது என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை மோசமாக இருக்குது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் பதிவு போட்டிருந்தார்ல, அப்போ ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். இது தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அதற்கு இப்போ பாஜக காரங்க என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நடந்திருந்தா எப்போவோ என்கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை பேப்பரில் படிச்சிருக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. 2026 ஏப்ரல் மாதத்தில் பிஜேபியுடைய மண்டல் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த பப்ளு சிங் அப்படிங்கிறவன் தன்னுடைய 2 கூட்டாளிகளோட ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிடுறான். யார் முன்னாடி? அந்த பெண்ணுடைய காதலன் முன்னாடியே காதலனை அடித்து போட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிடுறான். இப்போது உத்தரப்பிரதேச காவல்துறை என்ன தெரியுமா பண்ணியிருக்கு? பிஜேபியுடைய நிர்வாகி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கல, தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்கவுண்டர் 2 காலையும் ஷூட் பண்ணியிருக்கு அந்த பப்ளு சிங்கை. பிஜேபிக்காரன் என்ன மதம் என்ன ஜாதி இதெல்லாம் இல்லை, பெண்களுக்கு எதிரான குற்றமா, யாராக இருந்தாலும் விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் யோகி ஆதித்யநாத்துடைய ஸ்டைலாக இருக்குது.
உத்தரப்பிரதேசத்தில் பவர் கட்டு இஷ்யூவெல்லாம் இருக்குங்க, அடிக்கடி மின்வெட்டு வருது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த உத்தரப்பிரதேச தேர்தலில் யோகி தான் ஜெயிப்பார், எழுதி வச்சுக்கோங்க, 3வது முறையாக. என்ன காரணம்னா, யோகி கவர்மெண்ட் மக்களுக்கு பாதுகாப்பாக வழங்குறாங்க. சமாஜ்வாடி பார்ட்டி காலகட்டத்தில் ஜங்கல் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க உத்தரப்பிரதேசத்தை. எல்லார் கையிலையும் துப்பாக்கி கலாச்சாரம், அவ்வளவு கொடுமைகள் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு யோகி. சட்டம் ஒழுங்கை நல்லா மெயின்டைன் பண்ணி வராரு. இந்த ஒரு காரணத்துக்காகவே மறுபடியும் யோகியை தேர்ந்தெடுக்க மக்கள் தயாராக இருக்காங்க. நீங்கள் அந்த உத்தரப்பிரதேசத்தை தமிழ்நாடோட கம்பேர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக காரங்க பதிவுகள் போடுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.